ஜாப்ஸ் தகவல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து கோரக்பூர் அப்படின்ற லொக்கேஷனுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா January 24 அண்ட் இதோட லாஸ்ட் டேட் வந்து February 23. இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன டிபார்ட்மெண்ட் வந்து எலிஜிபிள் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான ஒர்க் ஷாப் அண்ட் என்ன லொக்கேஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட 9 ஒர்க் ஷாப்ஸ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோரக்பூர், இசாத் நகர், லக்னோ, கோண்டா, வாரணாசி இப்படின்ற வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட டோட்டல் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1104 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ரயில்வேல இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணீங்க அப்படின்னா பேரலாக நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்ச உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தருவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரயில்வேல வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ண மாதிரியும் இருக்கும், பேரலாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட்ஸும் தருவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வைஸ் என்னென்ன ஒர்க் ஷாப்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரேட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 1 இயர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் கோரக்பூருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர், பெயிண்டர், மிஷினிஸ்ட் அப்படின்னு டோட்டலாக 166 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மட்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு டோட்டல் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சிக்னல் ஒர்க் ஷாப் கோரக்பூர் காண்ட்லேயும் அதே மாதிரி சேம் ட்ரேடு தான். ஸோ அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட அன்ரிசர்வ்டில் மட்டும் 27. நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருவீங்களோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அன்ரிசர்வ்டில் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அதில் வந்து ஓப்பன் கேட்டகரியாக இருக்கும். விச் மீன்ஸ் எல்லா ரிசர்வேஷன்ஸில் உள்ளவங்களும் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க அதுக்கேற்றாப்புல பார்த்து தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உங்களுடைய ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறது நல்லது எப்பயுமே. நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் ஒர்க் ஷாப் கோரக்பூர். ஸோ அதே மாதிரி அதுக்கும் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் இசாத் நகர், டீசல் ஷெட் இசாத் நகர், கேரேஜ் அண்ட் வேகன் இசாத் நகர், அப்புறம் கேரேஜ் அண்ட் வேகன் லக்னோ ஜங்ஷன், அப்புறம் டீசல் ஷெட் கோண்டா, கேரேஜ் அண்ட் வேகன் வாரணாசி. இந்த மாதிரி டோட்டலாக ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் என்ன மாதிரியான ட்ரேடுக்கு எவ்வளோ வேகன்சிஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அண்ட் 24 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா இதோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடிஐ முடிச்சவங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட குவாலிஃபிகேஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்கணும் அண்ட் மினிமம் 50% வந்து மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் உங்களுடைய ஹை ஸ்கூல், அதாவது 10th. ஸோ இங்கே வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் பண்ணும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். அதோட ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட் வந்து உங்களோட ரயில்வே வெப்சைட்லேயே வந்து இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 rupees. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி விமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. அண்ட் இதோட மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது www.ner.indianrailways.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட செலெக்ஷன் மோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெரிட் லிஸ்ட் பேசிஸ் தான். அதாவது நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் அண்ட் ஐடிஐ இதுலேருந்து மெட்ரிகுலேஷன்லேருந்து 50% அண்ட் ஐடிஐ இது ரெண்டுத்தோட மார்க்ஸையும் எடுத்து ஈக்குவல் வெயிட்டேஜ் போட்டு அதுலேருந்து அவங்க வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து 1 ஆர் அதுக்கு மேலே உள்ள லொக்கேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட செகண்ட் சாய்ஸ்க்கு அது வந்து சூஸ் ஆகிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் அப்ரெண்டிஸ்ஷிப் கவுன்சில் அவங்க படி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சிலபஸ் எல்லாமே இருக்கும் இந்த ட்ரைனிங்கில். ஸோ இங்கே வந்து அதர் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு சில இது கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து ட்ராவலிங் டியர்னஸ் அலவன்சஸ், லாட்ஜிங், ஃபுட்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து பிஇ முடிச்சிருந்தாலோ டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி ஐடிஐ பர்சன் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட வேகன்சிஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. யாரெல்லாம் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களோ இல்லை ஐடிஐ முடிச்சுட்டு ஒர்க் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பிகாஸ் நீங்கள் வெறும் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு மட்டும் போக கிடையாது, அங்கே போனோன்னே அங்கே வந்து உங்களுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து காண்டாக்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு காண்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வைடாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.